இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் ஒரு நகரத்திற்கு ஒரு 3 தூதர்களை அனுப்பிய ஒரு வரலாறை சொல்கிறான். வதரிபு லஹும் மஸலன் அஸ்ஹாபல் கரியா என்று ஆரம்பித்து யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத் மா யஅதீஹிம் மிர் ரசூலின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன். அது வரைக்கும் ஒரு சுருக்கமான ஒரு வரலாறை அல்லாஹ் சொல்கிறான். அது எந்த ஒரு அது தேவையில்லைன்னு உலமாக்கள் சொல்லுவாங்க. ஒரு ஊருக்கு அல்லாஹ் ஒரு 3 தூதர்களை அனுப்புகிறான். அந்த தூதர்கள் அந்த மக்களிடத்தில் அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கணும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் பொய்யாக்குறாங்க. அவங்கள எங்களை போன்ற மனிதர்கள் தான், அல்லாஹ் யாருக்கும் இப்படிலாம் உங்களுக்கெல்லாம் அனுப்பலை, நீங்கள் பொய்யர்கள்னு சொல்கிறாங்க. உங்களை நீங்கள் வந்த பிறகு தான் எங்களுக்கு துன்பம்னு வேற சொல்கிறான். தத்தையர்னா பிக்கும். எல்லா காலத்திலையும் சத்தியத்தை சொன்ன நபிமார்களை பார்த்து அந்த காலத்தினுடைய கூட்டம் என்ன சொன்னா, உங்களால தான் எங்களுக்கு துன்பம், நீங்கள் பீடைன்னு சொன்னான். இப்போ இதெல்லாம் என்னங்க, அந்த மக்கள் பொய்யாக்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு நல்ல மனிதர், சில ஹதீஸுகளில் வருது, அவருடைய பேர் ஹபீபுன் நஜ்ஜார் அப்படின்னு வருது. சில தஃப்சீர்களில் எழுதுறாங்க, முன்வாழ்ந்த சமுதாயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 3 பேர். பெருமானார் வர்றதுக்கு முன்னாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி வருவாங்க அப்படின்னு ஏற்றுக்கொண்டவர்கள் 3 பேர். அதுல இவர் ஒருத்தர். இந்த சூறால அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன். கடைக்கோடியிலிருந்து ஒரு மனிதர் வந்தார். அவர் அந்த தூதர்களை மட்டும் நம்பல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார். 2வது நபர் யாரு, துப்பாங்கிற யமன் நாட்டு மன்னர். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வருவாங்க அப்படின்னு வேதங்களிலிருந்து படித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு மதீனால வீட்டை எல்லாம் அவர் வக்ஃப் பண்ணிட்டு போயிட்டார். அந்த வீட்டில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினாங்க. அப்போ அவர் முன்னாலே ஈமான் கொண்டுட்டார். 3வது ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹுடைய சகோதரர் மகனாக இருந்த வரக்கத் இப்னு நௌஃபல். அவரும் பெருமானாரை ஈமான் கொண்டவர்கள், முன்னாலே நம்பிட்டார், நபித்துவத்துக்கு முன்னால நம்பியவர்களில் ஒருவர் என்று சொல்றாங்க. அப்ப இந்த ஹபீபுன் நஜ்ஜாருங்கிறவர் அந்த ஊர் மக்கள்கிட்ட ஏப்பா இவங்களை நீங்க பொய்யாக்குறீங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இத்தபிஉல் முர்சலீன், ஏதோ அனுப்பப்பட்ட இந்த தூதர்களை பின்பற்றுங்கள், இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரா, அவங்க உங்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்கல, அவங்க நேர்வழியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட சொல்றாரு. அப்போ அந்த தூதர், அந்த மனிதரை, அந்த ஹபீபுன் நஜ்ஜாருங்கிறவர் அப்போதாங்க ஈமான் கொள்றாரு. சில பேருக்கு அல்லாஹ் ஷிர்கிலிருந்து தௌபா செஞ்சு, குஃப்ரிலிருந்து தௌபா செஞ்சு ஈமான் கொண்ட அடுத்த நொடியே அவங்களுக்கு அல்லாஹ் ஷஹாதத்தை கொடுத்துருவான். நான் ஒரு ஹதீஸை கூட சில தினங்களுக்கு முன்னால சொல்லியிருந்தேன். இவரும் அந்த மாதிரி ஆளுதான், அவரும் சிலை வணக்கக்காரர் தான். அல்லாஹ் அவருக்கு தௌபாவுடைய பாக்கியத்தை கொடுத்தா அந்த மக்கள்கிட்ட போய் இந்த தூதர்களை நம்புங்கன்னு சொல்றாரு. அவர்களோ அவரை என்ன செஞ்சிடறாங்க, கொலை செஞ்சிடறாங்க. அப்போ அவர் கொலை செய்யப்பட்ட மரணத்தினுடைய அந்த கடைசி நொடியில் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுறான். கீல துஹுலில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போங்கிறான் அல்லாஹ். கீல துஹுலில் ஜன்னத, இதோ இந்த சொர்க்கம் உங்களுக்கு தான் சொல்லி அந்த சொர்க்கத்தை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, யாலை தகௌமி யாலமூன், என் கூட்டம் அறிய வேண்டுமே, பிமா கஃபர் அலி ரப்பி, என் ரப்பு என்னை மன்னித்ததையும், வஜஅலனி மினல் முக்ரமீன், என்ன அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அனுப்பி இருக்கிறானே என்று அறிய வேண்டுமே என்று கை செய்தப்படுறார். அப்போ ஈமான் கொண்டு மக்களை அல்லாவின் பக்கம் அழைத்ததற்காக கொல்லப்பட்டு உடனே சொர்க்கத்துக்கும் போயிடுறார். இவரை தான் சாஹிபு யாசீன், யாசீன் சூராவுக்கு சொந்தக்காரர் என்று இவரை சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்திலையும் அப்படி ஒரு ஷஹீத் இருக்கிறாரு, அவர் சாஹிப யாசீன் சொல்லி. அது யாருங்க, அவர் தான் உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி. அவர் பக்க காஃபிரா இருந்தவர், கடுமையான காஃபிராக இருந்தவர். ஹுதைபியா ஒப்பந்தத்தின் போதெல்லாம் எதிரிகளுடைய அணியில் இருக்கிறார். அவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சமாதான பேச்சுக்கு வருவார். கடுமையான காஃபிராக இருந்த உர்வத் இப்னு மஸ்ஊத் அவர்கள் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அவருடைய ஊர் தாயிஃப். தாயிஃபில் இருந்து மதீனா யா ரசூலல்லாஹ் நான் முஸ்லீம் ஆயிட்டேன், பெருமானாரை சந்தித்து பையத்து செஞ்சு முஸ்லீம் ஆயிடுறாரு. ஆயிட்டு சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் நான் என் கூட்டம் தாயிஃப் மக்களை போய் நான் இஸ்லாத்துக்கு அழைக்க போறேன்னு சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேண்டாம்ப்பா கொஞ்சம் பொறு, அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, உன்னை கொலை செஞ்சிருவாங்கன்னு சொல்லி. அவர் சொல்றாரு, இல்லை என் சமூகத்தில் நான் ரொம்ப கண்ணியமான ஆளு, நான் தூங்கிட்டு இருந்தா கூட என் கூட்டம் என்ன எழுப்ப மாட்டாங்க, சரி உனக்கு விருப்பமானா நீங்கள் போய் சொல்லுன்னு சொல்கிறான். அவரும் வர்றாரு, தன்னுடைய மக்களை அழைக்கிறாரு, அவங்க ஏற்றுக்கல. தாயிஃப் மக்கள் அப்போ வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல. சரி நைட்டில் படுத்துட்டார்.
காலையில் எழுந்து, எல்லாம் சுற்றிலும் குஃபுர் தான், எல்லாருமே முஷ்ரிக்குகள் தான். காலையில் எழுந்து ஃபஜ்ர் நேரத்தில் பாங்கு சொல்கிறார். அந்த பாங்கு சத்தத்தை கேட்ட அவருடைய கூட்டத்தில் உள்ள சிலர் கோபப்பட்டு அவர் மீது அம்பெறிந்து அவரை கொன்னுடுறாங்க. அவர் குற்றுயிராக இருக்கிற நேரத்தில் அவருடைய உறவினர்கள் கேட்குறாங்க, என்னங்க இப்படி அநியாயமாக உங்களை கொன்னுட்டாங்களே, நாங்கள் உங்களுக்காக பழி வாங்கட்டுமான்னு சொல்லி. இப்போ அவர் சொன்னார், இல்லை இல்லை, இது அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துவதற்காக கொடுத்திருக்கிற வீர மரணம். இது அல்லாஹ் எனக்கு இந்த ஷஹாதத்தை கொடுத்துருக்கிறான். அதனால் இந்த தாயிஃப் போரில் நபிசுல்லாஹ்வுடைய தோழர்கள் சுஹதாக்கள் எந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டாங்களோ அங்கே என்னையும் அடக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்தமிட்டார். அவருடைய செய்தி நபிசுல்லாஹ் அவங்களுக்கு வஹி மூலமாக வருது. நபிசுல்லாஹ் அவங்க தன்னுடைய தோழர்கள்ட்ட சொன்னாங்க, உருவத்து பின் மசூத் இருக்கிறாரே, அவரும் குரான்ல யாசீன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஹபீபுன் நஜ்ஜாரும் ரெண்டு பேருமே ஒரே ஆளுக தான். அவரும் ஈமான் கொண்டு தன்னுடைய கூட்டத்தை அல்லாஹ்வின் பக்கம் அழைச்சதற்காண்டி கொல்லப்பட்டார். உருவத்து பின் மசூதும் ஈமான் கொண்டாரு, அவ்வளவுதான், மக்களை அழைச்சாரு, கொல்லப்பட்டுட்டாரு. அவரும் ஷஹீத், இவரும் ஷஹீதுன்னு சொன்னான். ஆக இந்த சூரா இன்னும் பல அழகான பல விஷயங்களை சொல்லித் தருகிறது. குறைஞ்சபட்சம் குரானை மனப்பாடம் செய்யணும். யாசீன் மட்டுமல்ல, யாசீனையும் மனப்பாடம் செய்யணும். நம்மில் பலர் யாசீனை இந்த தமிழில் எழுதப்பட்ட யாசீனை பார்த்து ஓதுறான். அது தயவு செஞ்சு செய்யாதீங்க. அரபி எழுத்துக்களை தமிழில் எழுதவே முடியாது. அப்படி எழுதுனா தப்பு தப்பாக தான் எழுத முடியும். சில எழுத்துக்களை நீங்கள் தமிழில் கொண்டு வர முடியாது. அது குரானுடைய கருத்தை அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டுரும். அப்படி குரான் ஓதுனா அந்த குரான் உங்களுக்கு சாபமிட ஆரம்பிச்சிடும். ஏன் அரபி படிக்க முடியாதா என்ன? இந்த காலத்தில் பார்க்குறீங்க, வெளிநாட்டுக்கு எங்கேயாவது வேலைக்கு போகணும்னா அந்த நாட்டு மொழியை கொஞ்சம் படிக்கணும், வேலைக்காண்டி தேவைப்படுதுன்னா எப்பாடுபட்டாவது படிக்க தானே செய்கிறாங்க. அப்போ எல்லா மொழியும் மனுஷனுக்கு வரத்தானே செய்கிறது, அரபு மொழி ஏன் வராது? எனவே குரானை ஓத கற்றுக்கொள்ளுங்க. குறைஞ்சபட்சம் யாசின் மாதிரி சூறாக்களை அழகா தெளிவாக ஓதக்கூடிய நாம் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். எல்லாமல்ல அல்லாஹ் திருமறையினுடைய உபதேசங்களை அறிந்து அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீகை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.